சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நிச்சயம் தேவனால் சத்தியத்தை அறிந்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இந்த சத்தியத்தை யாரால் கேட்பீர்களானால் தேவன் உங்கள் மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அப்படின்னா ஜெயம் கொள்ளாதவன் ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள மாட்டான். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உலகம், மாமிசம், பிசாசு, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகளிலிருந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டவராக இயேசு நமக்காக செய்து முடித்த அத்தனை நன்மைகளையும் சுதந்தரித்துக் கொள்வோம். ஆனால் மிகுந்த ஒரு வேதனை என்ன அப்படின்னா, இன்றைக்கு திருச்சபை மக்கள், தேவ ஜனங்கள், அவர் கண் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறார்கள், மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அந்த வேதத்தை தூக்கின உடனே, ஏதோ ஆலயத்தில் போய் ஆராதித்த உடனே, ஏதோ 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுத்த உடனே, தசமா கொடுத்த உடனே எல்லாம் பொத்துன்னு வர நினைக்கிறாங்க. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். வேதம் என்ன சொல்லுது? நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், நீ ஜெயம் கொள்ளணும். ஆதியில வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 திருச்சபைகளுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்தார். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. இந்த 7 சபைகளுக்கும் ஒரு 2 வார்த்தை திரும்ப திரும்ப வரும். ஒன்று, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். 2வது, ஒவ்வொரு சபைக்கும் திரும்ப திரும்ப சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. 7 என்றால் பரிபூரணம். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவர் 100க்கு 100 எதிர்பார்க்கிறார். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். அசுத்த ஆவியின் கிரிகளின் மேல, உலகத்தின் மேல, அப்பதான் ஆண்டவர் இயேசு சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 2 காரியங்கள், ஒரு காரியத்தின் தலைப்பிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒன்று, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதை நான் இறுதியிலே இந்த காரியத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் கர்த்தருடைய கிருபையினாலே. 2வதாக, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். தரித்துக்கொள்ள வேண்டிய ஆயுதங்கள் 5, எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதங்கள் 2. ஸோ அந்த 2 வார்த்தையை தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். நான் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை. முதலாவதாக, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளிலே கட்டினவர்களாயும். சத்தியம் என்றால் உண்மை. வார்த்தையில், நடக்கையில், செய்கையில், சிந்தையில், கணவன் மனைவி உறவில், பெற்றோர் பிள்ளைகள் உறவில், எல்லா விதத்திலும் ஊழியக்காரன் விசுவாசிகள் உறவில் பெர்ஃபெக்டாக உண்மையாக இருக்கணும். அப்போதான் ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க. இல்லைன்னா தோற்று போயிடுவீங்க. வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னா எங்கே பிடிச்சிட்டு போயிடும். ரைட், அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். 2வதாக நாம் தியானித்தோம். அது எபேசியர் 6வது அதிகாரம் 14 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். நீதி என்னும் மார்பு கவசத்தை தரித்தவர்களாயும். அந்த நீதி 2ஆக நான் சொன்னேன். 1, நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு நமக்காக பாவமானதுனால, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்ததுனால அவர் பாவி இல்லை, அவர் பாவமானார். அப்பழுக்கற்ற பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் பாவத்தை சுமந்துட்டு அவர் மேல உள்ள ரைச்சஸ் நீதியை நம்ம மேல வச்சுட்டார், அள்ளி போட்டாரு. அதுவரைக்கும் குற்றவாளிகளாக இருந்தோம், அதுவரைக்கும் தண்டனைக்குரியவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் தண்டனைக்கு தப்பினவர்களாய் மாறினோம். குற்றமற்றவர்கள் என்று பிதா அறிவிச்சுட்டார், டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனால் நாம தான் குற்றவாளி. அவர் தண்டிக்கப்பட்டதுனால நாம் தண்டனைக்கு தப்பினோம். நீதிமான் என்றால் தண்டனைக்கு தப்பினவர்கள், நிரபராதிகள். லவ், எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நாம் குற்றவாளிகளா, குற்றமற்றவர்களா?
ஆனால் அவர் நம்மை சுமந்து கொண்டு, பாவத்தை சுமந்து கொண்டு நம்மளை குற்றமற்றவர்கள் என்று டிக்ளேர் பண்ணிட்டார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி அந்த ஜட்ஜி சொன்னது போல பிதா சொல்லிட்டார். அதனால நான் நீதிமான் என்ற கான்சியஸ், என்ற ஆட்டிடியூடு, இந்த மனப்பான்மை யாருக்குள்ள பெருகுகிறதோ, நான் குற்றமற்றவன். பிசாசு சொல்லுவான், என்னெல்லாம் தப்பு செஞ்ச? ஆமாம், தப்பு பண்ணேன். ஆனால் ஏசப்பா சமூகத்தில் உள்ள உடஞ்சி என்னைக்கு அறிக்கை செய்தேனோ அன்றைக்கு பாவத்தெல்லாம் மன்னித்து, அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, நோய்களெல்லாம் குணமாக்கி, கிருபையினால் இரக்கத்தால் முடிசூட்டி, நன்மையினால் வாய் திருப்தியாக்கிட்டார்னு சொல்லணும். அவன் சொல்லுவான், நீ குற்றவாளி. நாம சொல்ல குற்றமற்றவன். எப்படி? இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை கழுவி சுத்திகரித்து விட்டது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது பிறந்ததிலிருந்து செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது பாவம் செய்த பின்பு உள்ளம் உடஞ்சி நொறுங்கி அழுது மன்னிப்பு கேட்ட பொழுது மன்னித்து மறந்து விட்டார். ஆனால் பிசாசு வேலை என்ன தெரியுமா? தந்துடும். நீ என்னத்தான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணவன் தானே, நீ எப்படி நல்லா இருப்ப? உப்புத்து நல்லா நீ தண்ணி குடிக்கணும்ல. உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பெரிய குற்றவாளி, அவ்வளோதான், நான் ஆண்டவருக்கு பிரியமானவன் அல்ல, நான் ரொம்ப மோசமானவன், அவ்வளோதான், முடிஞ்சது. தன்னை தாழ்வாக நினைத்து ஒரு கில்ட்டி கான்சியஸுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிற வரையிலும் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் ஜெயிக்க முடியாது. அதுக்காக பாவம் செய்யக்கூடாது. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ரைட். ரெண்டாவது, நீதினா ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று சுயநீதி, இன்னொன்று தேவநீதி. சுயநீதிமான்கள், நான் கட்டின மகாபாபிலோன், நான் என்னுடையது, எனக்கு, ஏன் திறமை, ஏன் ஞானம், ஏன் பலன், ஏன் அழகு, ஏன் நான் கட்டின வீடு, இப்படி நான் சொல்கிறவெல்லாம் லூசுவரின் ஆவியை உடையவன். அவனுக்கு லூசு பிடிச்சுன்னு அர்த்தம். தரைமட்டமாக போயிடுவாங்க, முகவரி இல்லாமல் போய்விடுவார்கள். நானல்ல கிறிஸ்துவேன்னு சொல்லி எவ்வளோ உயர்த்தப்பட்டாலும், எவ்வளோ உயர்த்தினாலும், எவ்வளவு பயன்படுத்தினாலும் நானல்ல கிறிஸ்துவே. சில ஊழியங்களும் சில ஊழியர்களும் முகவரி இல்லாமல் போய்விட்டார்கள். ஏன் தெரியுமா? பல காரணங்கள். அதில் ஒன்று, கிறிஸ்துவை காண்பிப்பதற்கு பதிலாக, கிறிஸ்துவை உயர்த்துவதற்கு பதிலாக தன்னையும் தன்னுடைய தாளந்துகளையும் வரங்களையும் ஹைலைட் பண்ணதுனால, உயர்த்ததுனால முகவரி இல்லாமல் போயிட்டு ஊழியங்கள்லாம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல கிறிஸ்துவே, தேவ கிருபையே, நான் அல்ல தேவ கிருபையே. ரெண்டு காரியத்தை சொன்னேன். ஒன்று, தேவனுக்கு மகிமை செலுத்துவதும், தேவன் எல்லாவற்றிலும் எப்பொழுதிலும் தேவனுக்கு மகிமை செலுத்தி அவரை உயர்த்தி அவரை சார்ந்து கொள்வது தேவநீதி. ஏன் ஞானம், ஏன் பலம், ஏன் திறமன் சொல்லுகிறவர்கள், சுய நீதியை சுமக்கிறவர்கள், அவர்களுக்கு கேரண்டியே கிடையாது. அநேகர் இன்றைக்கு சொல்லிக்கொண்டு பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலை உங்கள் வேலையா? அவர் கொடுத்த வேலை அல்லவா? ஐயா, வேலை சேசம் ஒரு 10-2 லட்சம் சம்பாத்தியம் பண்ணுறீங்களே, அந்த பலன் கொடுத்தது யார்? அவர் அல்லவா? குடும்பத்தை கொடுத்த அவர் அல்லவா? பிள்ளைகளுக்கு கொடுத்தது அவர் அல்லவா? வீட்டை கொடுத்தது அவர் அல்லவா? காரை கொடுத்தது அவர் அல்லவா? இவ்வளோ பெரிய சேனி போட்டிருக்கீங்களே, அது அவர் அல்லவா கொடுத்தாரு? பெருமை உனக்கு இதற்கு? தேவஜனமே, தாழ்த்துங்க. நான் இல்லை ஆண்டவரே, உங்கள் கிருபப்பா, எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. தாவீது அடிக்கடி சொல்லுவான், ஆண்டவரே உம்மகிட்ட வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறேன், எல்லாம் உம்முடையகள், உம்முடையவைகள், உம்முடையவைகள், திரும்ப திரும்ப சொல்லுவான். 14 முறை சொல்லுவான் ஒரு அதிகாரத்தில். அதுதான் சுநீதியை குழி தூண்டி புதைச்சி தேவ நீதியை தரித்துக் கொள்வது, நீதியின் மார்பகசத்தை தரித்துக் கொள்வது. இது டீட்டெயிலாக போனவரை பார்த்துட்டோம். அடுத்ததாக வாசிக்கிறோம் எபேசியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அநேகர் சொல்வதை அறிந்திருப்பீர்கள். சுவிசேஷம் அறிவிக்க ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் சில விளக்கத்தை கேட்டிருப்பீங்க. அது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பதற்கும் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிப்பதற்கும் என்ன சம்மதம் இருக்கிறது? ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். பவுல் சொல்லுகிறான், சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை, அது அறிவியாமற் போனால் எனக்கு ஐயோ. ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிட்டாருங்க, உலகம் அங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். சீஷர் ஆக்கணும்னா பேசிக்காக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். ஸோ இது எல்லாமே வேண்ட கடமை. ஸோ சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அல்லது சமாதானத்தின் சுவிசேஷமாக இயேசுவை அறிவிப்பதற்கு அவர் ஏற்றுக்கொண்ட நாம், அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டுள்ள நாம், இந்த பூமியில் எல்லாரோடும் கசப்பு இல்லாத சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாதாங்க நீங்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்க முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், சமாதானத்தின் சுவிசேஷம் இயேசுதான். அந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், அந்த இயேசுவை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிற நாம், உள்ளுக்குள்ள கசப்போடு, பகைமையோடு, எரிச்சலோடு
கோபதாபத்தோடு இருந்தால் நீங்கள் தோற்று போவது உறுதி. ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரத்து கொள்ளாம போவது உறுதி. இப்ப ஆமீன் வராது, அல்லேலூயா வராது. நீ நல்லா இருப்பீய, நல்காலம் பிறக்குது, வாலகமா தலையா இருப்பீன்னா அல்லேலூயா ஆமீன் சொல்லுவீங்க. கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், இயேசுதான் ஆண்டவன்னு சொல்றான் எல்லாருக்கும். ஆனா கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த தம்பி, அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி கூட சமாதானமா இருக்கீங்களா? உங்க மாமி கூட சமாதானமா இருக்கீங்களா? உங்க மருமகளோட சமாதானமா இருக்கீங்களா? வர்றவங்க போராட்டத்தில் மருமகளை குறை சொல்லி தூட்டி திரிகிறீங்களே, வர்றவங்க போராட்டத்தில் மாமியை குறை சொல்லி தூட்டுறீங்களே. தயவுசெய்து தப்பா நினைத்துக் கொள்ளாதிருங்கள். ஒரு கற்பனையில சொல்றேன், கற்பனை இல்லை, அது நிஜம் கூட. நிறைய மருமகள்கிட்ட போய் மருமகளே உன்னுடைய வேண்டுதல் என்னன்னு கேட்டா, நிறைய மருமக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க மாமி மேல போனா போதியா. ஏன்னா அவங்க மேல அவ்வளவு கசப்பு. சில மாமிக்கு தான் பையன் மருமகளோட ஒன்னா போயிடக்கூடாது, சந்தோஷமா சிரிச்சு பேசிடக்கூடாது, புலி கரைக்கும். மருமக மேல அவ்வளவு கசப்பு. என் அண்ணன் எனக்கு வர வேண்டியதெல்லாம் அபகரிச்சுட்டான், என் தம்பி எனக்கு வர வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டான், என் அக்கா மறக்க முடியுமா? செத்தாலும் மறக்க மாட்டேன். வீரபாண்டிய கட்டப்பமா கதவசனம் பேசுறீங்களா? செத்தாலும் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன்னு நீங்க தீர்மானம் எடுத்துக்கோங்க. கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்க வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது. ஆண்டவருடைய நன்மை நினைச்சு கூட பார்க்காதீங்க. வேதம் சொல்லுது, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், யாக்கோபில் வாசிக்கிறோம், காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கட்டின புருஷனை நேசிக்க முடியல, கட்டின மனைவி மேல அன்பு கூற முடியல, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அத்தை மாமாவை பாட்டி தாத்தாவை நேசிக்க முடியல. ஆனா நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிறுத்துவோம் பாட்ட. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆரா. நிறுத்து, பொய், அவ்வளவு பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். இரண்டாம் மரமாகிய அக்கினி கடல்ல பொய் பேசுகிறவன் தள்ளப்படுவான். வேதம் சொல்லுது, நீ தீமையை தீமையினால வெல்லாத, தீமைக்கு நன்மை செய், நன்மை செய்ய படியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள், அவர் உங்களுக்கு பிதாவாய் இருப்பார். புத்திரனையானால் நீ சுதந்திரவாளி. பைபிள் சொல்லுதா? புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் அவருடைய சுதந்திரவாளி. அதைத்தான் தியானிச்சு கொண்டிருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். யார் சுதந்திரத்துக் கொள்ளுவா? புத்திரனா மாறணும், சன் ஆஃப் காடா மாறணும். சைல்டுஹுட்ல இருந்து, பிள்ளை என்ற பருவத்திலிருந்து புத்திரன் என்ற பருவத்துக்கு வளரணும். அப்படி வளர்ந்தவர்கள் யார் தெரியுமா? சத்துருக்களை நேசிக்கிறவர்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள். ஏன் இன்னைக்கு மனுஷங்களை பகைக்காங்க தெரியுமா? ஏன் நேசிக்க முடியல தெரியுமா? அவங்க நினைக்கிறாங்க, என் மாமி தான் எனக்கு எதிரி, என் மருமக தான் எனக்கு எதிரி, என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் எனக்கு எதிரி நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஐயா, இந்த உலகத்துல எந்த மனுஷரோடும் நமக்கு போராட்டம் கிடையாது, எந்த மனுஷனும் நமக்கு எதிரி கிடையாது. அந்த பிசாசின் ஆவிகளோடு தான் நமக்கு போராட்டம். அவன் தான் எதிரி, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? அந்த பிசாசு சில நேரம் மனுஷங்களுக்குள்ள புகுந்து ஏவி விடுறான், கிரியை செய்யறான். அதனால அந்த பிசாசின் கிரியைகளை கட்டி ஜெபிக்கணும், அந்த பிசாசை விரட்டி ஜெபிக்கணும். அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்கள் எதிரி அல்ல. கணவனை பகைக்காதீங்க, மனைவியை பகைக்காதீங்க, பிள்ளைகளை அடிச்சு தொங்க விடாதீங்க. அவர்களுக்குள் இருக்கிற அசுத்த ஆவியை விரட்டி கட்டி, கிரிகளை கட்டி, நன்மை கட்டவிழ்த்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி இருந்து பிள்ளை கட்டவிழ்த்து விடுங்க. அது தெரியாதனால தான் எல்லாரையும் பகைக்கிறோம். உள்ளுக்குள்ள கசப்பு. இதை விட கொடுமை என்னன்னா, ஒரே சபை, ஆனால் எல்லா விசுவாசிகளுக்குள்ள அன்பு இல்லை. ஐயா, சபைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வயல்வெளி, பெயர் தான் வேற, ஒரே தகப்பன் தான் சபைக்கு. இடையில உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், ஏன் சபைன்னாரு? சபைன்னா நீங்களும் நானும் தான் சபை, கூடி வருகிற காங்கிரிகேஷன் சபை. ஸோ வேற இந்த பூமியில வேணா பேனர் வேற வேற பேனர்ல இருக்கலாம், ஆனா எல்லா திருச்சபைக்கு தகப்பன் இயேசு. ஏன் சபை எப்படி சம்பாதித்தார்? ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார். ஆனா
ஒரு சபையர் இன்னொரு சபையை நேசிக்க முடியலையே, அவங்க மோசமானவங்க, இவங்க. நீ எப்படி இருக்கிற? உன் கண்ணில் உத்தரத்துக்கு உன் உத்தரத்தை வச்சுக்கிட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை பார்க்கிறது என்ன? கர்த்தருக்கு சித்தமானால் இதை அடுத்த முறையை நான் தொடர்வேன். கசப்பு அற்ற வாழ்க்கை வாழ அர்ப்பணிங்க. யாவரோட சமாதானம் வருங்க. நீங்கள் யாவரோட சமாதானமாக இருந்தால் தான் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிப்பீர்கள். ஒருவேளை கசப்பு உள்ளே இருந்தால் அது என்ன விளைவுகளை உண்டாக்கும் என்று அடுத்த சீரீஸ் எல்லாம் தியானிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயித்து ஆண்டவரே யாவரோடு சமாதானமாக இருந்து கசப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்து ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து எல்லா பிளெஸிங் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.